மார்ச் 8 திருநூற்று புதனுக்கு பின்வரும் சனி தவக்காலம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 27 முதல் 32 வரை. இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரித்தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரித்தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இத்தவக்காலத்தில் தொடக்க நாட்களில் இருக்கும் நாம் இழப்பு, ஒருத்தல், துறப்பு என்பன பற்றி சிந்திக்க தொடர்ந்து இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. லேவியை இயேசு அழைத்த போது அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று வாசிக்கின்றோம். லேவியின் தியாகம் பெரிது, போற்றுதற்குரியது. வசதிகளும் செல்வமும் நிறைந்த வாழ்வை விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்வது என்பது மிக பெரியதொரு அறைகூவல். லேவி அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார். அந்த இழப்பை கூட பெரிதாக எண்ணி இயேசுவை அழைத்து விருந்து வைத்து கொண்டாடினார். காரணம், லேவி ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தார். செல்வம் அனைத்தையும் இழந்தாலும் இயேசு என்னும் மாபெரும் செல்வத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம். அவர் முன்பு மற்ற அனைத்தும் குப்பை என்னும் மனநிலை கொண்டிருந்தார். எனவே மகிழ்ச்சியுடன் தனது அழைப்பை கொண்டாடினார். நம் வாழ்வின் செல்வம் எது? உலக செல்வமா, இன்பமா, அல்லது நமது ஆண்டவரா? லேவியைப் போல அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனை ஏற்றுக்கொள்ளுவோம். நிறைவாழ்வின் விருந்தில் பங்கு பெறுவோம். நிறைவின் நாயகனே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றிச் சென்ற லேவியை மனமகிழ்வால் நிரப்பினீரே அப்பா, அதற்காக நன்றி. நாங்களும் நீரே ஒப்பற்ற செல்வம் என்பதை உணரும் ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆவியின் அருளால் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.